السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد நமது ராஜை ஆலி மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அரசாணமான முறையில் தேர்தல் களம் முடிஞ்சிருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே போராட்டமாகத்தான் இருந்துச்சு. யார் ஜெயிக்க போறாரு, யார் ஜெயிக்க போறாரு, யார் ஜெயிக்க போறாரு, நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிக்க போறாரான்னு சொல்லி ஒரே மக்கள் எல்லாம் பதட்டத்திலே இருந்தாங்க. மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வும் நடந்தது. ஒரு திரை உலகிலிருந்து வந்த ஒரு நடிகர், அந்த நடிகரை மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு நடுநிலைவாதியான ஒரு பகுத்தறிவு உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, இது ஜனநாயகமான நாடு. அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் ஆட்சி பீடத்திலே இருப்பார். அந்த மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பது முக்கியமல்ல. அவர்கள் பகுத்தறிவோடு தேர்ந்தெடுத்தார்களா, அல்லது ஏதாச்சும் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று இந்த மக்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா என்பது விஷயம் அல்ல. இந்த நாடு என்பது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் ஆட்சி பீடத்திலே வருவார். அவர் நல்லது செய்கிறாரா அல்லது மக்களுக்கு பாதகமாக நடக்கிறாரா என்பது அவர் ஆட்சி செய்யும் போதுதான் தெரியும். எனவே இந்த நேரத்தில் அந்த ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு புதிதாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில உபதேசங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் என்பது படைத்த இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அது நம்மை படைத்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இவ்வளவு மக்கள் சேர்ந்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இறைவன் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆட்சி செய்வதற்காக வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை இறைவன், படைத்த இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிங்கும் போது நமக்கு மேல அந்த படைத்த இறைவன் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாம் ஆட்சி செய்ய வேண்டும். நாம் தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு கர்வத்துல காலு மேல காலு போட்டுட்டு ஒரு கர்வத்திலேயே நம்ம தெரிஞ்சிடக்கூடாது. காரணம் என்னன்னா, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டியே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களை ஒருபோதும் நாம் கண்ணீர் சிந்த விட்டு விடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஆட்சியாளராக நீங்கள் இருக்க வேண்டும். சிறுபான்மைய மக்கள் ஒடுக்கப்படும் போது அவர்களுடைய உரிமையை பெற்றுத்தரக்கூடிய மக்களாக, ஒரு ஆட்சியாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களும் உங்களை தேர்ந்தெடுப்பதற்குண்டான காரணம். ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று இளைஞர்கள் எல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன ஆசைப்பட்டு உங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். நமக்குத்தான் இந்த மக்கள் ஓட்டு போடலையே, ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருபோதும் பேசக்கூடாது. ஏன்னா எல்லா மக்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியிலே, ஒரு அதிகாரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லா மக்களுக்கும் ஒரு சமநீதியாக நீங்கள் நடப்பீர்கள் என்று ஒரு ஆர்வத்திலே இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம பொதுமக்களுக்கு சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். நிறைய நபர்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் கண்ணீர் மழுக வீடியோ போடுறாங்க. இவ்வளவு ஆட்சி செய்த ஒரு மனிதரை தோற்கடித்து விட்டார்களே, இவ்வளவு நல்லது செஞ்சாரே, அவரை போய் தோற்கடிச்சிட்டாங்களே, ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டாங்களே, திரையுலகத்திற்கு பின்னாடி பொதுமக்கள்லாம் போயிட்டாங்களேன்னு சொல்லி நிறைய மக்கள் வீடியோ போடுறத பார்க்குறோம். கண்ணீர் சிந்தி வீடியோ போடுறாங்க. வருத்தப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நம்ம வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இறைவன் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அதில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். ஏதாச்சும் அநியாயம் செஞ்சிருவாரோ, ஏதாச்சும் அட்டூழியம் செஞ்சிருவாரோ, சிறுபான்மையின மக்களுக்கு ஏதேனும் துன்பப்படுத்திடுவாரோ சொல்லி கவலையப்படாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் சாதாரணமான மக்கள் அல்ல. நிறைய போராட்டத்தை கண்ட மக்கள், இளைஞர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதே மக்கள் அவர் அநியாயம் செய்தால், ஆட்சி பீடத்திலே இருந்து கொண்டு அதிகாரத்தினுடைய திமிரிலே ஏதேனும் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய முதல் வரிசையிலே இந்த தேர்ந்தெடுத்த மக்கள் போராட்டத்திலே இறங்குவார்கள். ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு கதவு அடைச்சிருச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும். யார் ஆட்சியில இருந்தா என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மாத்திரம் உள்ளத்தில பொதுமக்கள் அனைவர்களும் பதிய வச்சுக்கோங்க. இவர் ஆட்சியிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சார்னு சொன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து ஆதரிப்போம். நல்ல விஷயங்களை செய்யறது யாராக இருந்தா என்ன, அந்த கட்சிக்காரராக இருந்தா என்ன, இந்த கட்சிக்காரராக இருந்தா என்ன, மக்களுக்கு மக்களுடைய முழு சுதந்திரத்தையும் ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இவர் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அநியாயம் செய்தால் முதல் வரிசையிலே நானே, நம்முடைய சமுதாயம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சமுதாயமும் முதல் வரிசையில் நின்று போராடுவோம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஐயம் கொள்ளாதீர்கள். இந்த நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும். என்று சொன்னால், நிறைய இஸ்லாமியர்கள் திரையுலகத்திலிருந்து வந்து இப்படி ஆட்சி பீடத்தை பிடிச்சிட்டாரே, நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்மளை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரே, நம்மளை வாழ முடியாமல் ஆக்கிடுவாரே, நம்மளை பாதுகாப்பு யாருமே இல்லையா அப்படின்னு சில முஸ்லீம்கள் வாய்வடைவே பேசுகிறார்கள்.
இன்னும் சிலர்கள் இந்த கட்சி மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்குமே, இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லியும் சில வார்த்தைகளை விடுறாங்க. நம்மெல்லாம் யாருன்னே தெரியாமலே இந்த வார்த்தைகளை விடுறாங்க. யோசிச்சு பார்க்கணும், நம்மெல்லாம் யாரை ஈமான் கொண்டு இருக்கிறோம், யாருடைய பாதுகாப்புல நம்மெல்லாம் இருக்கிறோம்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டோமே. ரப்புல் ஆலமீன் மாத்திரமே தான் நம்ம பாதுகாக்க முடியும். வேற யாராச்சும் நம்மளை பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? ரப்பினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லி முழு ஈமானை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் முஸ்லிமாகவே ஆக முடியும். அதுல ஆட்டங்கன்றுச்சுன்னு சொன்னா ஈமானே அங்க தொலைஞ்சிரும். எனவே ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான் என்று முழு ஆதரவோடு ரப்புல் ஆலமீன் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். ஆட்சி அதிகாரங்கிறது இறைவன் கொடுக்கறதுங்க, அல்லாஹ் கொடுக்கறதுங்க. யாருக்கு நாடுறானோ உங்களை ஆட்சியை கொடுப்பான், யாருக்கு நாடுறானோ உங்கள்கிட்ட இருந்து ஆட்சியை உடனே பிடிங்கிடுவான். வரலாறு நிறைய இருக்குது. எனவே இஸ்லாமிய சொந்தங்கள் நம்முடைய ஈமானை தொலைத்து விடாதீர்கள். ரப்பின் பக்கமாக திரும்ப வாங்க. நிறைய மக்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த கட்சிகள், இந்த கூட்டங்கள் எல்லாம் போகும்போது இறைவனையே மறந்துடுறாங்க. நான் ஒரு இஸ்லாமியன் என்பதையே மறந்துடுறாங்க. எல்லாம் அந்த ஆட்சி அவர்கள் பின்னாடி போறாங்க. தொழுகை இல்லை, ஒன்றும் இல்லை, இறைவனுடைய வணக்க வழிபாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. ரப்பு மட்டும் என்னை பாதுகாக்கணும், இறைவன் பக்கம் நான் வரவே மாட்டேன், ரப்பு மட்டும் என்னை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாப்பான்? ரப்பின் பக்கமாக திரும்புங்கள், இறைவன் பக்கமாக திரும்புங்கள். 5 நேர தொழுகையை இஸ்லாமியர்கள் பேணிக்கையாக தொழுகுங்கள். ரப்பிடத்திலே கரமேந்துங்கள். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன், எங்களை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து விடு, எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய, கருணை காட்டக்கூடிய நல்ல ஆட்சியாளரை எங்களுக்கு தந்துவிடு என்று அவனிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். யாரிடத்திலுமோ பாதுகாப்பு தேடுகிறோமே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தாலா புரியக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. இறைவனுடைய பாதுகாப்பிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளராக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.